ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன், மெலிசாக நறுக்குனது. இதை சேர்த்து இது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்து சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் அதை சன்னா மசாலா எல்லாம் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா வேக வச்சுருக்கேன். அந்த 1 கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலையில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். பாதி சேர்த்து இது வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம், வேக வச்சுக்கலாம் அந்த மசாலாவோட இந்த கொண்டக்கடலையை. இப்போ மிச்சம் இருக்க கொண்டக்கடலையை வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி அது இந்த கொதிச்சிட்ருக்கு இல்லையா கொண்டக்கடலை மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கிளிப் வந்து ஆக்சுவலி மிஸ் ஆகிடுச்சு, சாரி. அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு அது கூடவே இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி இலை சேர்த்து இதை நல்லா திக்காகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. ஸோ நான் டோட்டலாக 2 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அந்த தண்ணி ஃபுல்லாக வற்ற வச்சாச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு சன்னா மசாலா ரெடி. இது வந்து ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வந்துட்டு பூரி, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.